ஐபிஎல் 2026 மினி ஆப்ஷனுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு இருக்க ஒரு பெரிய தலைவலியே சிஎஸ்கேவுடைய ஃபாரின் ரிலீசஸ் தான். ஸோ சிஎஸ்கேவுடைய ஃபாரின் ரிலீசஸ் எப்படி இருக்க போகுது? சிஎஸ்கே மஸ்ட் அண்ட் ஸ்டுட்டா 2 or 3 ஃபாரின் பிளேயர்ஸை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியாகும். பட் நம்ம ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாரின் பிளேயர்ஸ் நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ சிஎஸ்கே எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஆப்ஷனில் புது ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கேவுடைய ஃபாரின் ரிலீசஸ் எப்படி இருக்க போகுது? இதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அண்ட் கைஸ், ஃபாரின் ரிலீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, பத்திரனா என்ன ஆக போகிறாரா? ரிலீஸ் ஆக போகிறாரா? ரீடைன் ஆக போகிறாரா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு பத்திரனா? அவர் பற்றியுமே கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக தீபாவளி அதுமா சோஷியல் மீடியாவில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சரவடியே போயிட்டு இருக்குது ஆஷ்னாக்கும் சீக்காக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கு, லைக் சீக்கா ஹர்ஷித் ரானாவோடைய செலெக்ஷன் பற்றி கொஸ்டின் எழுப்பியிருக்கிறாரு. ஸோ கம்பீர் இவ்வளோ ஃபேவரட்டிசம் காட்டுறாரு ஹர்ஷித் ரானாக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆஷ்னாக்கு முன்னாடியே கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்டைரக்ட் ரிப்ளே கொடுத்துருக்கிறாரு. லைக் ஹர்ஷித் ரானா ஒரு சின்ன பையன், வியூஸுக்காக யூடியூப்பில் வியூஸுக்காக அவங்க பற்றி பேசுகிறீங்களே, அவரை விட்டுடுங்க, என்ன பற்றி வேணால் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக கைஸ், இவ்வளோ நாள் சீக்காவோட சேனலை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒரு எந்த ஒரு இண்டிவிஜுவல் பிளேயருமே இந்த வரைக்குமே டார்கெட் பண்ணி கண்டிப்பாக பேசினது கிடையாது. லைக் கௌதம் கம்பீர் இவ்வளோ பேசின போது கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம், லைக் ஹர்ஷித் ரானா கிட்ட இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது, இதனால தான் அங்கே ஹர்ஷித் ரானா எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லி. பின்ன இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, லைக் அஜித் அகர் கிட்ட. ஸோ ஜடேஜா எதுக்கு எடுத்துன்னு போகல அப்படின்னு சொல்லி. ஸோ ஆஸ்திரேலியாவில் 2 லெஃப்ட் ஹேண்டர் யூஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களே. ஸோ அதே மாதிரி ஹர்ஷித் ரானாக்கும் சொல்லியிருக்கல, இந்த மாதிரி ஒரு புது டேலண்ட் ஹர்ஷித் ரானா கிட்ட இருக்குது, இதனால தான் அங்கே எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் அதை சொல்ல ஏதாச்சும் இருந்தால் சொல்ல கைஸ், எதுவுமே இல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? ஸோ அப்படியே ஆஷ்னா இதுக்கு ரியாக்ட் பண்ணி விட்டாரு. ஸோ அப்படியே ஆஷ்னாவோட யூடியூப் சேனல் இன்னொருத்தர் வருவார். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் கம்பீர் சொன்னது கரெக்டு, சீக்கா சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்டெரக்டாக ஒன்றும் இல்லை கைஸ், சீக்காவை தான் பாயிண்ட் பண்ணி பேசினாங்க. அதுக்கப்புறமா அஸ்வின் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு, லைக் கர்மா இஸ் அ பூமராங் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு. ஸோ அவரோட ரெஸ்பெக்ட் எப்படி இருந்துச்சு இந்தியன் டீமில், ஸோ அது அவரே கெடுத்துட்டு இருக்காரு இப்போ. ஸோ அதுக்கப்புறமா சீக்காவை ஆஷ்னா டைரெக்டாக போட்டு அடிச்சுன்னு இருந்தார் யூடியூப் சேனலில். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு ரீப்ளை வீடியோவாக சீக்காவோட சேனல்லேருந்து வந்துச்சு. ஸோ அனிருத் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வின் நீங்கள் இவ்வளோ ஹிப்போக்ரிட்டிக்காக இருக்கீங்களே, நீங்களே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பவுலர்ஸை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா, அவங்க தப்பாக எடுத்துக்காங்க அப்படின்னு தோணலையா அப்படின்னு சொல்லி அனிருத் சொன்னார். ஸோ இந்த வார் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஃபர்தர் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல கைஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இங்கே யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க அதை மறக்காமல் சொல்லுங்கள், சீக்காவா இல்லைனா ஆஷ்னாவா அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுடைய டீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைக் பத்திரனாவா சிஎஸ்கி என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டாக பத்திரனா இப்போ அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம குவிக்காக. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணிட்டு இல்லை கைஸ். பத்திரனா ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு, எந்த ஒரு மேட்சஸுமே விளையாடிட்டு இல்லை. பட் சில பல நாளுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாரு, அவர் பேட்டிங் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டாக போலிங்கில் ஒரு இம்ப்ரூவ் பண்ணோம், இப்போது போலிங் விட்டு பேட்டிங்கு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேட்சஸுமே விளையாடிட்டு இல்லை, என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. இன்ஜுரியிலேருந்து ரிகவர் ஆகிட்டு இருக்கிற எந்த ஒரு அப்டேட்ஸுமே பத்திரனா கிட்டேருந்து இல்லை கைஸ். ஃபஸ்ட்டாக இப்போ இந்த நிலைமையில் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க, பத்திரனாவை ரீடைன் பண்ண போகிறாங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய கொஷன்ஸ் வருது கைஸ். பிகாஸ் நம்மக்கிட்ட பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க போது, 30 to 35 crores. இந்த பர்ஸை வச்சு நம்ம ஸ்டார் பிளேயர்ஸை கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ ஒரே கை சிஎஸ்கே பர்ஸ் அதிகமாக்கணும் அப்படின்னு வச்சா பத்திரனா மேலே மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ சிஎஸ்கே அப்படி வச்சா தான் சிஎஸ்கேக்குமே நல்லது. பிகாஸ் நல்ல நல்ல டெத் போலர்ஸ், நல்ல நல்ல ஃபினிஷர்ஸ், ஓப்பனர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா சிஎஸ்கே டெஃபினட்டாக பர்ஸை காலி பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக ஒரே ஆப்ஷன் பத்திரனா தான். 13 crores வச்சுட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பாக ஆப்ஷனுக்கு போனால் 13 crores எல்லாம் போக மாட்டார், பிலோ 7 crores கிடச்சிடுவார் இப்போ இருக்கிற ஃபார்மில். ஸோ அப்படின்னு சொல்லும் போது சிஎஸ்கே இதை பண்ணுவாங்களா? பண்ணணும் கைஸ். ஆக்சுவலாக சிஎஸ்கே பண்ணுவாங்களா அப்படின்னு செகண்டரி. பட் சிஎஸ்கே இதை பண்ணியே ஆகணும். இன்கேஸ் சிஎஸ்கே எங்கள் டீமில் நல்லா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சா எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குதோ, எமோஷன்ஸ் எல்லாம் விட்டுடணும் கைஸ். இன்கேஸ் நம்ம பைபேக் பண்ண முடியினாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. பத்திரனாக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவுடைய ஒன் ஆஃப் த ப்ரீமியம் டெத் போலர் இருக்கிறாரு, நேத்தன் எல்லிஸ். அவரே வச்சுக்கலாம், நம்ம எந்த ஒரு டெத் போலருமே வேணாம். ஸோ சிஎஸ்கே என்ன யோசிச்சிருப்பாங்க, இப்போ பத்திரனாவை ரிலீஸ் பண்ணிடலாமா, ரீடைன் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கைஸ், மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 95% சிஎஸ்கே பத்திரனாவை ரீடைன் தான் பண்ண போகிறாங்க. பிகாஸ் கைஸ் தோனியுமே இந்த ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீசஸில் இன்வால்வ் ஆக போகிறாரு. மேபி தோனி பத்திரனாவை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாரு. லைக் ஒரே சீசன் பத்திரனா நல்லா ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லி பத்திரனாவை விட்டு கம்மியான ப்ரைஸுக்கு எடுத்து அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சிஎஸ்கே பண்ணிக்க மாட்டாங்க. லைக் பத்திரனாவை சிஎஸ்கே அவங்களோட அசெட்டாக தான் பார்த்துன்னு இருக்காங்க. கண்டிப்பாக விட மாதிரி தெரியல. எவ்வளோவே மட்டமாக பத்திரனா பர்ஃபார்ம் பண்ணிட்டோம், சிஎஸ்கே பத்திரனாவை ரீடைன் தான் பண்ண போகிறாங்க.
ஸோ இதுக்கப்புறமா ஸ்ரீலங்கா சில பல மேட்சஸ் எல்லாம் விளையாட போகிறாங்க. அங்கே பத்திரனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதை பார்த்து சிஎஸ்கே ரீட்டெயினாக ரிலீஸை பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு சும்மா ரீட்டெயினாக ரிலீஸ் பண்ண போகாதீங்க. நம்மளுக்கு பத்திரனாவோட நம்ம டீம் தான் முக்கியம். நம்ம டீம் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பத்திரனாவை எப்படி ரீட்டைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் நல்லா ப்ளே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆப்ஷனில் பைபேக் பண்ண முடியலானுமே விட்டுல கைஸ். நம்மக்கிட்ட நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆஸ்திரேலியாவோட ஒன்று ப்ரீமியம் டேத் போலர் நேத்தன் எலிஸா இருக்கிறார். ஸோ ஓகே கைஸ், இது பத்திரனா பாட்டி இருந்தால் நம்மளுடைய டீம் ஃபாரின் ரிலீசஸ் எப்படி வச்சுக்க போகிறாங்க. பிகாஸ் ஆல்ரெடி நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வர போகிறாங்க. ஸ்டார் ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்க பக்கமே சிஎஸ்கே போகவே ஆகணும். ஸோ அப்படி போகணும் அப்படின்னா இருக்கிறதே 8 ஸ்லாட் சிஎஸ்கேக்கு, ஐ மீன் எல்லா ஐபிஎல் டீம்ஸுக்குமே. ஸோ அந்த 8 ஸ்லாட்டில் சிஎஸ்கே மினிமம் பெரிய ஃபாரின் பிளேயர்ஸை டார்கெட் பண்ணோம் அப்படின்னா 2 ஃபாரின் ஸ்லாட் ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஸோ யாரெல்லாம் அந்த ரிலீஸாக இருக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், லைக் கான்வே ஒரு சாம் கரன் ஒரு ஜேமி ஓர்டன் அப்படின்னு சொல்லி. பட் சிஎஸ்கே ரிட்டர்ன்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிக்கிறதுனா வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சாம் கரனை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே, அது கிளியராக தெரியுது. ஸோ ஒரு பக்கம் நாங்கள் கான்வேயும் ரீட்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சிஎஸ்கே பண்ணாலும் பண்ணலாம், எமோஷன்ஸ் பக்கம் போய். பட் நாம் இப்போது சிஎஸ்கே எப்படி அவங்களோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிலீஸஸை வச்சுக்க போகிறாங்க, யாரெல்லாம் ஃபாரினர்ஸ் ரிட்டைன் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக நம்ம 3 ஃபாரினரை கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணிக்கலாம். கண்ணை மூடிட்டு பிரேவிஸ், நூர் அஹமத் அண்ட் நேத்தன் எலிஸ் ஒரு பத்திரனா. நம்ம இங்கே பத்திரனாவை விட்டு நம்மளுடைய 7 ஃபாரினர்ஸ் பற்றி பார்த்துலாம். லைக் நேத்தன் எலிஸுமே கண்டிப்பாக ரீட்டைன் ஆக போகிறாரு. பிரேவிஸ், நூர் அண்ட் நேத்தன் எலிஸ் ரீட்டைன் ஆனால் இன்னும் 3 ஃபாரின் பிளேயர்ஸ் என்ன ஆக போகிறாங்க. லைக் கான்வே இருக்கிறாரு, ரச்சின் இருக்கிறாரு, சாம் அண்ட் ஜேமி ஓவர்டன். இந்த 4 பிளேயரில் சிஎஸ்கே கண்டிப்பாக நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆப்ஷனில் அப்படின்னு போனால் கண்டிப்பாக 3 பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணால் சிஎஸ்கே வில் பி கம்ஃபர்டபுள் கைஸ். அந்த 3 பிளேயர்ஸ் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக ஒன்று கான்வே ரிலீஸ் ஆகிடும் சிஎஸ்கே பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் SA20 கான்வே விட்டு மூவ் ஆகிருக்குங்க. ஸோ கான்வே கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிட்டா. ஸோ அனதர் ஆப்ஷன் ஜேமி ஓவர்டன். ஸோ ஜேமி ஓவர்டனும் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் தெரியல. ஸோ ஜேமி ஓவர்டனும் இன்கேஸ் ரிலீஸ் ஆகிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் ரச்சின் ஒரு சாம் கரன். ஸோ இந்த 2 பேர் கூட ஒரு காம்படிஷன் இருக்க போது யார் ரீட்டைன் யார் ரிலீஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது இங்கே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட் ஹையர் அண்ட் சாம் கரன் கிட்ட தான் இருக்குது கேஸ். பிகாஸ் இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து 8 ரன் அடித்தார் ரச்சின் ரவீந்திரா. ஸோ சாம் கரனுமே 8 ரன், பட் 3 பால் நாட் அவுட்டில் இருந்தார் சாம் கரன். ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆகிட்டார். அண்ட் ரச்சினை பார்க்கும்போது இப்போ வெறும் இன்ஜுரி ப்ரோனா மாற மாதிரி தெரிகிறாரு. அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்க மாட்டேங்குது. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஸ்டார்டிங் 2 மேட்ச் விளையாடுறாரு ஐபிஎல்ல, 2024 இருக்கட்டும் 2025 இருக்கட்டும். அதுக்கப்புறமா ரச்சினோடைய ஃபார்ம் கம்ப்ளீட் டிப்பாக இருக்குது. ஸோ இப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ரச்சின் இங்கே ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஹையர் ஹேண்டாக போச்சு. அவர் தான் ரிலீஸ் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே இன்கேஸ் நாங்கள் ஆப்ஷனில் நல்லா போய் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 பிளேயரை கண்டிப்பாக சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஸோ சிஎஸ்கேவுடைய ஃபாரின் ரிலீசஸ் இப்படி தான் கைஸ் இருக்க போகுது. கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ஜேமி ஓட்டன், பத்திரனா ஆனாலும் ஆகல, ஆனாலும் போகலாம். அது நம்மளுக்கு கண்டிப்பாக சில நாளுக்கு அப்புறமா தான் தெரிய வரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே டாப் ஃபாரின் பிளேயர்ஸை அவங்க டீமில் எடுத்துன்னு வரணும் அப்படின்னா எவ்வளோ ஃபாரின் பிளேயர்ஸை சிஎஸ்கே டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணும் அண்ட் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.